வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்ல நம்ம லேடீஸ் வந்து எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும், கூட அந்த வீட்டு ஆம்பள வந்து கூட சேர்ந்து ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சு குடுத்தா கூட, மனசு நம்மளுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாயிடும். அப்படிதான் அப்பா வந்து அடிக்கடி இந்த மாரி ஒரு காஃபி வச்சு குடுப்பாரு, டீ வச்சு குடுப்பாரு. சந்தோஷமா இருக்கும். எப்பயாவது நெனச்சா சமையல் கூட பண்ணி தருவாரு. அது எல்லாமே அவ்ளோ ஆனந்தமா இருக்கும். அது என்னைக்குன்னா, அப்பா என்னைக்காச்சும் வீட்ல லீவ்ல இருக்கும்போது, "நான் இன்னைக்கு சமையல் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரு. நெறைய டைம் அத வீடியோஸ் எடுத்தும் போட்டிருக்கேன். அது மனசுக்கு வந்து அவ்ளோ ஹேப்பியா இருக்குங்க. உங்க வீட்லயும் அந்த மாதிரி யாராவது இருந்து செய்து குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சூப்பரா ஒரு காஃபி குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பூ வந்து வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தான் ஜெய் வந்து. நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? அதனால வந்து பூ வாங்கி குடுத்துட்டு இருந்தான். அத வந்து சூப்பரா கட்டி முடிச்சுட்டேன். பூஜாவும் நானும் பாட்டு பாடிக்கிட்டே கட்டிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பூஜா குட்டி, "எப்படிம்மா இந்த மாரி மாலை மாரி அழகா கட்டுறீங்க சாமந்திய?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் வாசலுக்காக கட்டியிருந்தேன். என்ன பண்ணுறது, மனசு விரும்பி செய்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வேலையும் ரொம்ப 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 அழகா வரும். எந்த வேலையா இருந்தாலும் மனம் விரும்பி பண்ணுங்க. அந்த வேலை நீங்க நெனச்சத விடவும் ரொம்ப அழகா வரும். அதுக்கப்புறம் வர்ஷா குட்டி வந்து நைட்டு வரும்போது இந்த அத்தோ, அதுக்கப்புறம் இந்த முட்டை, இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எக் பிஜோ என்னவோ சொன்னாங்க. ஆனா எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது கூட அந்த மோமோஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன் மோமோஸ்லாம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் மதியம் மேட்ரிமோனிலேருந்து ஒரு கிஃப்ட் வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நெறைய பேருக்கு வந்து லவ் மேரேஜ்ன்னு சொல்லியிருந்தாங்க. எந்த லவ் மேரேஜுக்குப்பா மேட்ரிமோனிலேருந்து கிஃப்ட் குடுப்பாங்க? நம்மளுக்கு மாப்பிள்ளை செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண போக தான் இந்த கிஃப்ட்டே வீட்டுக்கு வந்துச்சு. இத நெறைய பேர் புரியாம கமெண்ட் பண்றீங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பூஜாஸ் கிச்சன்ல ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம். போயிட்டு பாருங்க. அவ்ளோ பேர் அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ. வாழ்க வளத்துடன்.